நம்ம பானிபூரி பசங்கள்லாம் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க இல்லையா சார், அவங்களாம் பெருசாக ட்ரேட்மார்க்கை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியாது. முதல்ல பேசிக்காக மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. கான்ட்ராக்ட்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணணும். கான்ட்ராக்ட்லாம் ஆக்சுவலாக வந்து ஃப்ரான்ச்சைசி ஒரு ரோட்டில் ஒரு 4 ஃப்ரான்ச்சைசி இருக்குன்னா இன்னொரு ஃப்ரான்ச்சைசிக்காரர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கடையும் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு. முதல்ல 4 ஃப்ரான்ச்சைசி கடை இருக்கும், அப்புறம் ஓன் பிராண்டு ஒரு 4 5 இருக்கும்னு வச்சுக்கலாம். 10 கடைக்கும் 500 காப்பி டீயாக தான் பிரியும். அந்த ரோட்டில் 5000 விற்கிதுன்னா புதுசாக காம்படிட்டர் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்? இப்போ ஒரு ஃபேமஸான பேக்கரி பிராண்டு நம்ம டிபி ரோட்லேயே இருக்குது. 3 4 ஏன் இருக்குது, வேற கடைக்காரன் திறந்துடக்கூடாது. ஒரே பிராண்டு, இந்த பக்கம் 2 கடை, இந்த பக்கம் 2 கடை தேவையா? இவங்க என்ன சொல்லி நினைக்கிறாங்க, என் காம்படிட்டர் வந்து என்னை மூட வைக்கிறதுக்கு அந்த கடையை நான் எடுக்கிறேன், ஓடாட்டியும் பரவாயில்ல, அந்த ரோட்டில் டீ குடிக்கிறேன் பூரா. வெளியூரில் போய் மற்ற ஃப்ரான்ச்சைசி செக் பண்ணணும் சார். அவங்க ஊரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஃப்ரான்ச்சைசி போட்டு செக் பண்ணுறாங்க. போனேன், அந்த அண்ணன் நல்லா தான் ஓடுதுன்னாரு, நம்மளும் எடுத்துடலாம், முடிஞ்சது சொல்லி. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட்ஸ் வந்து நான் ஜெரத். எங்கூட இன்னைக்கு ஃபுட் பிஸ்னஸ் கோச் மிஸ்டர் சிதம்பரம் சார் நினைச்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் சார் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பயங்கர பூமுங்க. ஃப்ரான்ச்சைசி எல்லாம் வந்து ஒரு டீ கடையிலேருந்து பிரியாணி கடை, வெஜ் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைசி. அண்ட் ரீசெண்டாக அந்த நீயானால எபிசோட் பார்த்துருப்பீங்க, போட்டு உடச்சி ஃப்ரான்ச்சைசி ஸ்கேம் அப்படிங்கிறாங்க. ஆஸ் எ ஃபுட் பிஸ்னஸ் கோச்சா ஒரு 20+ years of experience, what do you think சார்? ஆக்சுவலாக சார், ஒரு காலத்தில் ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது பிரபலமான பிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம அன்னபூர்ணா மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இந்த மாதிரி பிராண்டுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கல. வேறு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பிராண்டுக்கு ஃப்ரான்ச்சைசி எடுத்தால் ஓகே. ஒரு பெரிய பிரபலமான பிராண்டு, பெரிய க்ரௌட் வருது, கேரண்டீட் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணும்போது, சார் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும், கடையே ஆரம்பிக்கலை, இன்னும் தொழிலே கற்றுக்கலை, ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணுங்கிறது தான் முதல்ல கேட்குறாங்க. ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதே இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரான்ச்சைசி வாங்குறது போக ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதே பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா சார், பானிபூரி எல்லாமே ஒரு 30,000 ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சா போதும், வச்சுக்கிறான் 3000 பண்ணிட்டு போகிறான், பற்றி கவலையே படுறது கிடையாது. ஓகே சார், இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆஸ் ஹோலை எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபார்ம் ஆச்சுங்க சார்? அது உலகத்தில் முதல் ஃப்ரான்ச்சைசி வந்து மெக்டொனால்ட்ஸ் கொடுத்தாங்க சார். யூஎஸில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. நீங்கள் வால்மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவர் முதல்ல ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து நடத்தி அந்த சூப்பர் மார்க்கெட் மாடல் ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வால்மார்ட் ஆரம்பித்தார். வால்மார்ட் உலகத்தில் எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு தெரியும், நம்ம இந்தியாவிலேயுமே இருக்குது. இப்போ வந்து சார் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங் லா இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசிக்கு லாவே கிடையாது. ஃப்ரான்ச்சைசிங் லான்னு இல்லை, லா ஆஃப் கான்ட்ராக்ட் தான் இருக்குது. இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி, இப்போ நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்க, கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பானிபூரி பசங்கள்லாம் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க இல்லையா சார், அவங்களாம் பெருசாக ட்ரேட்மார்க்கை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியாது. முதல்ல பேசிக்காக மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. கான்ட்ராக்ட்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணணும். கான்ட்ராக்ட்லாம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்கொயரி பண்ணும்போதே கொடுக்கணும், இதுதான் எங்களோட கான்ட்ராக்ட், இதுதான் ரூல்ஸ், இதெல்லாம் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்கன்னு. இப்போ எல்லாமே பணத்தை கொடுத்துக்கப்புறம் தான் கான்ட்ராக்டே நீட்டுறாங்க. எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, ஒரு சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இப்போ நிறைய பிஸ்னஸ் சேனலில் வந்து ஃப்ரான்ச்சைசியை கூவி விற்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட கூறு போட்டு விற்கிற மாதிரி கயிறு கடையில் எப்படி கத்துறாங்களோ, நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன் தான் பண்ணுறாங்க. இப்போ வெளிநாட்டில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சிக்-ஃபிலே அப்படின்னு யூஎஸ் பேஸ்டு பிராண்ட் இருக்குது சார். நீங்கள் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் வீட்டை வந்து செக் பண்ணுவாங்க, வீடு சுத்தமாக இருக்கா, உங்கள் டாய்லெட் சுத்தமாக இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரனோட நீங்கள் சண்டை போடுறீங்களா, ஒழுங்காக இருக்கீங்களா, உங்களோட சிபில் ஸ்கோர், அதாவது உங்கள் பேக்ரவுண்ட் செக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே நம்மளால் என்ன சொல்கிறாங்க, காசுலையா ஒரு பிரச்சனை, 4 லோன் எடுத்து கொடுக்குறேன், என்னமோ கெட்டு போ, நடத்தாமல் போ, அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. எல்லா பிராண்டையும் சொல்ல, நம்ம ஊர்லேயும் எவ்வளவோ நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. நான் ஃப்ரான்ச்சைஸியே கொடுக்கல சார், நிறைய என்கொயரி வருது, நாங்கள் செல்ஃப் ஃபண்டட் கம்பெனின்னு சொல்கிற பிராண்ட் நிறையா இருக்குது. இப்போ சென்னையில் ஒருத்தர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க, என்னால் கொடுக்க முடியல. ஒரு சிம்பிள் கான்செப்ட், இட்லி தோசை வெரைட்டி ஆஃப் சைட் டிஷ்ஷஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த பிராண்டுக்கு அவ்வளோ என்கொயரியா, நாங்கள் வந்து செல்ஃப் ஃபண்டட் கம்பெனிங்க, ஃப்ரான்ச்சைசி கொடுக்கல. அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, பேரை கெடுத்துடுறாங்க, எடுக்கிறாங்க சார். அவங்களுக்கு மோட்டிவ் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணுங்கிறது கிடையாது. என்னோடய பிராண்ட் உண்மையாகவே ஜென்யூனாக பெருசாகணும், என் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், கஸ்டமரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகணும். இங்கே மற்றவங்களாம் அதை நினைக்கிறதே கிடையாது.
ஒரு ஃப்ரான்ச்சைஸியை வந்து நான் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய் கொடுத்தனா 1.5 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸ் வாங்குறேன். முதல்ல 1.5 லட்சம் இன்கம் ஆகுது. அப்புறம் 3 லட்சம்னு சொல்கிறதே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்கல்ல, சார் இந்த மாதிரி 3 லட்ச ரூபான்னு சொன்னாங்க, 10 லட்ச ரூபா ஆகிடுச்சு, எப்படிமா அப்படின்னு. இல்லை சார் 1.5 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸு, 1 லட்ச ரூபா எக்யூப்மெண்ட்டுங்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு சில எக்யூப்மெண்ட் தான் சொல்கிறாங்க, டோட்டல் எக்யூப்மெண்ட்டுங்கிறது கிடையாது. எனக்கு ஏதாவது இதை பண்ண அதை பண்ண எக்யூப்மெண்ட் வந்து தனியாக வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்டீரியர் 1 லட்சம்னு சொல்கிறாங்க. இன்டீரியர் 1 லட்சம்ங்கிறது 150 ஸ்கொயர் ஃபீட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறாங்க. அப்போ நான் கடையை கொஞ்சம் பெருசாக கொண்டு போகணும்னு நினச்சேன்னா மொத்தத்துக்கும் வந்து இன்டீரியர் வந்து செலவு பெருசாக ஆயிடுது. இன்னொன்று எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, உங்களுடைய லைட்னிங்கு, அந்த ஒரு உங்களோட எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து தனியாகிடுது. ஃபர்னிச்சர் அவங்க இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்த்தாவே நிறையா ஆயிடுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 3 லட்சம் உங்களுக்கு கோட் பண்ணுறது, அதாவது நீங்கள் ஓப்பனிங்காக நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணி 1 மாதம் ரன் பண்ணால் ஸ்டாக் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள மார்க்கெட்டிங் மெட்டீரியல், இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியும். இப்போ டீ கடை ஆரம்பித்து நீங்கள் ஒரு 4 பேர் கூப்பிட்டு மார்க்கெட் பண்ண கையில் வந்து ஓவராலாக 10 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் முடியுது. இப்போ ஒரு நார்மல் சாதாரணமாக ஒரு டீ கடை இல்லை ஒரு காஃபி கடை வைக்கணும் ஃப்ரான்ச்சைசி மாடலில் அப்படின்னாலே ஒரு 10 lakhs வரைக்கும் போகுதுங்க சார். இப்போது இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ளேருந்து மக்கள் கொஞ்சம் வெளியே வர அவேர்னஸ் தெரியுது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த ஃப்ரான்ச்சைசி கிட்டது நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அவேர்னஸ் க்ரியேட் ஆகுதுங்க சார். பட் இருந்தாலும் 50-60 லட்சத்துக்கெல்லாம் ஒரு டீ காஃபியோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ இல்லை, இது உண்மையாகவே இது வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி சார். இப்போ ஒருத்தர் வந்து 60 லட்ச ரூபாய்க்கு செல்ஃப் ஃபண்டடாக ஓனாக பண்ணுற பிராண்டும் இருக்குது கருப்பட்டி காஃபி தமிழ்நாட்டில். இன்னொருத்தவங்க வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிற நோக்கத்துலேயும் இருக்காங்க. பட் ஃபண்டிங் ஒரு இஷ்யூவாக இருக்குது, அது நமக்கு புரியுது. பட் இவங்க ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு லீடிங்கான டீ பிராண்டோட ஓனரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், சார் நாங்கள் செல்ஃப் ஃபண்டட் கம்பெனி தான், நிறையா கடை எங்களால் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தா திறக்க முடியும், மார்க்கெட்டை டைல்யூட் பண்ணிடுறாங்க. அவங்க ஒருத்தவங்க என்கொயரி பண்ணிட்டு வராங்க, சார் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும்னு ஆசை வந்துடுது. அப்போ ரெண்டாவது பிராண்ட் நான் ஓன் பிராண்டாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயே டைல்யூட் ஆகுது. ஓன் பிராண்ட் போனதுக்கப்புறம் நம்மளை கல்ட்டியோட தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த ஃப்ரான்ச்சைசியை கைமாற்றக்கூடிய ஒரு தேவை ஏற்படுது. இன்னொன்று, நாங்கள் செல்ஃப் ஃபண்டட் கம்பெனியாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு 1 ஓப்பன் பண்ணால் போதும் சார், ஆசைப்படல சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 10 கடை சென்னையில் வச்சுருக்கோம், மற்ற இடத்துலலாம் ஒரு 5 கடை வச்சுருக்கோம். எல்லா கடையுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மட்டும் கொடுத்துருவோம், ஈவன் ரிலேட்டிவ்ஸ் கூட நாங்கள் கொடுக்கல. ரொம்ப நல்ல டீசெண்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெரி லீடிங் பிராண்டு. அவங்ககிட்ட அவ்வளோ ஃப்ரான்ச்சைசி என்கொயரி வருது. நான் காஃபி குடிக்க போகும்போது, டீ குடிக்க போகும்போதே பார்க்குறோம், யாராவது ஒரு ஆள் 2 ஆள் கண்டிப்பாக சார் ஃப்ரான்ச்சைசி கொடுப்பீங்களா சார். ஏன்னா ஃப்ரான்ச்சைசி விற்கணுங்கிறவங்க தான் ஃப்ரான்ச்சைசி என்கொயரி நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ ராமேஸ்வரம் கேஃபெல்லாம் ஃப்ரான்ச்சைசி என்கொயரி நம்பர் போட மாட்டாங்க. நீங்கள் தேடி போனாலும் வெயிட் பண்ணணும், சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி பண்ணுவாங்க. சார் இப்போது ராமேஸ்வரம் காஃபி பற்றி பேசுனீங்க சார். இப்போ அவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குங்க சார்? சார் அவங்க ஃப்ரான்ச்சைசி எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் சொன்னதை நான் சொல்கிறேன் சார். நான் கூட விசாரித்தேன் சார், ராமேஸ்வரம் கேஃபே 7 கோடி ரூபா சொன்னாங்க சார். ஆனால் வந்து ரன் பண்ணி அவங்களால 5 கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ண முடியுது பர் மந்த்து. ஓகேங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரையும் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர் சொன்னது வந்து நல்ல சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரான்ச்சைசிலாம் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. 7 கோடி கையில் வச்சுருந்தா எல்லாருக்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கல. நம்மளால கையில் 30,000 இல்லாட்டியும் உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேங்கிறாங்க. அந்த ரேஞ்சில் தான் குய் விற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 10,000 கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப கிளியர் கட்டாக உங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் கையில் காசு வச்சுருக்கலாம், அவங்க கொடுக்க விரும்பலை. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக யாருமே இங்கே இல்லை. இப்போ எத்தனையோ கதைகள் சொன்னேன் இல்லையா, ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க பல பேர் இருக்காங்க. சிதம்பரம் சார், இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் நிறைய பேர் வந்து இந்த கடைகளில் போய் நம்ம இந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறேன், ஃப்ரான்ச்சைசி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வச்சு இந்த ஃப்ரான்ச்சைசி செல் பண்ணுறாங்க. வாட் டு யூ திங்க் சார்? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் இருக்குது. பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கான பேஜஸ் எல்லாமே பல லட்சம் வாங்குறதுனால அதை மல்டிப்புளாக திருப்பி வீடியோஸ் போடும்பொழுது மக்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது ஓகே இது எடுத்துடலாம் போல் இருக்குது ஆசை காட்டுறாங்க சார். முதல்ல அது பண்ணவே கூடாது. ஒரு கேரண்டீடாக ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு அவங்க சொல்லணும். அது யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ யூடியூப் வியூஸ் மாதிரி தான், இந்த வீடியோ உள்ள வியூ போன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இல்லை, திடீர்னு கிளிக் ஆகும், திடீர்னு கிளிக் ஆகாது. பிஸ்னஸும் அதே தான். இப்போ நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி ஒரு ரோட்டில் ஒரு 4 ஃப்ரான்ச்சைசி இருக்குன்னா இன்னொரு ஃப்ரான்ச்சைஸிக்காரர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கடையும் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது போனதுக்கப்புறம் அந்த ரோட்டில் ஒரு காப்பி கடையிலையோ டீ கடையிலையோ ஒரு 1000 டீ விற்கிதுன்னு வச்சுங்க. முதல்ல 4 ஃப்ரான்ச்சைசி கடை இருக்கும். அப்புறம் ஓன் பிராண்டு ஒரு 4-5 இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு 10 கடை இருக்குன்னு வச்சுங்க சார். 10 கடைக்கும் 500 காப்பி டீயாக தான் பிரியும். அந்த ரோட்டில் 5000 விற்கிதுன்னா புதுசாக காம்படிட்டர் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும், மறுபடியும் பிரியும்.
யாரோ ஒரு ஆள் தெம்பு இல்லாத ஆள், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த் இல்லாத ஆள் வெளியே வர மாதிரி தான் இருக்குது. கடையை மூடினால தான் வராங்க. 10 கடை ஒரு ரோடு தாங்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த ரோட்டில் 5000 டீ விற்கிது சார். 5000 டீக்கு 10 கடை இருக்குது. திருப்பி 11ஆவது கடை, 12ஆவது கடை, 13ஆவது கடைன்னு போடுறது தான் தப்பு. லொக்கேஷன் சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்த வரைக்கும். இவங்க ஃப்ரான்ச்சைஸிக்குள்ளே போட்டி போடுறேன்னு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவன பலியாடாக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபேமஸான பேக்கரி பிராண்டு நம்ம டிபி ரோட்லேயே இருக்குது. 3, 4 ஏன் இருக்குது. வேறு கடைக்காரன் திறந்துடக்கூடாது. ஒரே பிராண்டு, இந்த பக்கம் 2 கடை, இந்த பக்கம் 2 கடை தேவையா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, என் காம்படிட்டர் வந்து என்னை மூட வைக்கிறதுக்கு அந்த கடையை நான் எடுக்கிறேன், ஓடாட்டியும் பரவாயில்ல, அந்த ரோட்டில் டீ குடிக்கிறவன் பூரா என்கிட்ட தான் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஒரே பிராண்டு காஃபி ஷாப் இருக்குது, 4 ஒரே பிராண்டு டீ ஷாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஜிக் புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க அடுத்தவனை வரவே விடல. அவங்க பெரிய கம்பெனி, செல்ஃப் ஃபண்டட் கம்பெனி, டக்குன்னு வந்துடுறாங்க. சார் இப்போ ஃப்ரான்ச்சைஸி வந்து மல்டிபிள் ஃப்ரான்ச்சைஸி இருக்குங்க சார். ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்க்கு இருக்குது, வந்து ஷூக்கு அக்சசரிஸ் எல்லாமே ஃப்ரான்ச்சைஸி இருக்குங்க சார். பட் இந்த ரொம்ப கம்மியாக அதிகமான மக்களை புல் பண்ணுறது இந்த டீ ஃப்ரான்ச்சைஸிங்க சார். எக்ஸிஸ்டிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரி அப்படின்னா இந்த ஐயங்கார் பேக்கரி இருக்கும், நிறைய இந்த மெயின் ரோடு போகும்போது எனக்கு தெரிஞ்ச திவ்யா பேக்ஸ், எம்டிஎஸ் பேக்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குங்க சார். இப்போ வந்து அதெல்லாம் கம்மி ஆகிற மாதிரி இருக்குங்களா, இல்லை அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது இருக்குது? அண்ட் புதுசாக வந்து இவங்க சிட்டிக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன ஒரு 10க்கு 10 இல்லை சார். இப்போ மாடர்ன் டீ அவுட்லெட்டுக்கும் ட்ரெடிஷ்னல் டீ அவுட்லெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மாடர்ன் டீ அவுட்லெட்டில் வந்து இப்போ ஃபேமிலி வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். ட்ரெடிஷ்னல் டீ அவுட்லெட்டில் அந்த காலத்திலலாம் ஸ்மோக்கிங்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஃபேமிலி போக ஹெசிடேட் பண்ணாங்க. இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு சேட்டா வச்சுருக்க டீ கடை வந்து இன்னும் அந்த ஆம்பியன்ஸில் தான் இருக்குது. இப்போ வீட்டில் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா வரமாட்டேங்கிறாங்க, மாடர்ன் டீ அவுட்லெட்டு தான் வரேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸ் அடி வாங்கிக்கிறது உண்மை. பட் அவங்களுக்குள்ள க்ரௌட் போயிட்டு தான் இருக்குது. மாடர்ன் டீ அவுட்லெட் யாரும் ஸ்மோக் பண்ண அலோவ் பண்ணுறது இல்லையே. ஹைவேஸ்லாம் போகும்போதுங்க சார், அங்கெல்லாம் வந்து நம்மளால பெருசாக அந்த ஃப்ரான்ச்சைஸியோடதெல்லாம் பெருசாக பார்க்க முடியும். 1, 2 பேர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார். ஆமாம். ஏங்க சார், ஏன் அந்த ஃப்ரான்ச்சைஸி மாடல்ஸ் வந்து அந்த மாதிரி ஹைவேஸ் வந்து டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்? ஹைவேஸில் இப்போ என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க எல்லாமே ஓன் பிராண்டு நான் பண்ணுறேன், ஓன் லேண்டாக இருக்குது, சரி ஓன் பிராண்டு போட்டு பார்ப்போம், பேக்கரி ஓடிடுது எப்படி இருந்தாலும் அப்படின்னு பார்க்குறாங்க. சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு வந்து சார் பிராண்டாக போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஹைவேஸில் வேறு ஆப்ஷனே கிடையாது. பிராண்ட் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டாங்க. ஹோட்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு பிராண்டடாக வந்துருச்சு சார். இப்போ டீ கடை, காப்பி கடை, ஃப்ரான்ச்சைசி வந்து ஹைவேஸில் கொஞ்சம் இன்றைக்கி தனத்துக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் வழி இல்லை, டீ குடிக்கணும்னா யாராக இருந்தாலும் எப்போ டீ குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் பெருசாக இல்லை ஹைவேஸில். ஹைவேஸ் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனை வச்சுக்கலாம் இல்லைங்களாங்க சார்? ஆமாம் சார். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பர்டிகுலர் ஹோட்டல் ஹிட் ஆகுமே தவிர சின்ன சின்னமாக ஓப்பன் பண்ணுற எல்லாருமே ஹிட் ஆகலை. ஒரு பெரிய பிராண்டு தான் ஹிட் ஆகிறாங்க. பெரிய பிராண்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அதுக்கு அடுத்த சைஸாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு ஓடுதே நமக்கு வருவாங்க அப்படின்னு. ஆனால் பெரிய பிராண்டுக்கு போகிற ரோட் பெரிய பிராண்டுக்கு தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு சார், இங்கே 50 வருஷம் பழைய பிராண்ட்லாம் நம்ம கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எய்த்தாப்பில் நிறையா பேர் கடை போட்டு காலி பண்ணது தான் சரித்திரம். நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு எய்த்தாப்பில் போட்டு அவங்க ரோடு உங்களுக்கு எப்படி வருவாங்க சார்? நீங்கள் பென்ஸ் காரு வாங்க போகிறீங்க, எய்த்தாப்பில் ஒரு சின்ன ஒரு கம்பெனி கார் இருந்துச்சுன்னா அதை வாங்குவீங்களா? பென்ஸ் காரை வாங்க போகணும் முடிவு எடுத்துட்டா நேராக பென்ஸ் கார் ஷோரூம் போவீங்க, பென்ஸ் கார் வாங்கிட்டு போவீங்க. ஸோ நம்ம வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு அவங்களோட போட்டி போடணும். அவங்களோட போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துட்டு தானே போட்டி போடணும். நான் இன்றைக்கே ஒரு படத்தில் நடிக்க வந்துட்டு ரஜினி சாரோட போட்டி போடணும் எப்படி முடியும்? அப்படிங்கிறது தான், இதுதான் யதார்த்தம். அதாவது இப்போ நம்ம ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறோம், யூ ஹேவ் டு பி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும். அண்ட் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கும்போது மக்களுக்கு செட் ஆகுமா, யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஃப்ரான்ச்சைசி பண்ணால் நல்லது. பட் இந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நிறைய பேர் இந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்கேம் அப்படிங்கிறது சார் ஆக்சுவலாக வந்து ஃப்ரான்ச்சைசி யார் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டபிள் அண்ட் ப்ரூவன் மாடல் தான் கொடுக்கணும். முதல்ல ஒரு வருஷம் நீங்கள் லாபம் பார்த்துக்கலான்னு பார்க்கணும். எனக்கு கடை ஓடலை நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேங்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க சார், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு 2 லட்சம் லாபம் பார்க்கலாம், 3 லட்சம் லாபம் பார்க்கலாம், 3 lakhs 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத அந்த ஆடில் பார்க்குறேன் நான். இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருக்கும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர்றது அப்படிதான். இது கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை கான்செப்ட் தான் சார். நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களால கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண முடியுது. ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு 50,000 60,000 வருமானம் வருது, பத்த மாட்டேங்குது. கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிலேயே 50,000 60,000 பத்த மாட்டேங்குது ஃபேமிலிக்கு. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அந்த வலைக்குள்ள விழுகிறாங்க. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பல ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாலுமே ஃபுட் ஃப்ரான்ச்சைசி வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இன்னொன்று மற்ற ஃப்ரான்ச்சைசி இப்போ சலூன்லாம் பெரிய பிராண்ட் ஃப்ரான்ச்சைசிலாம் 70 லட்சம் ரூபா, புது பிராண்டு ஃப்ரான்ச்சைசி 15 லட்சம் ரூபா ஸ்டார்டிங்.
ஸ்டார்டிங்கே. அப்போ நம்ம டீ கடை, காஃபி கடை, பானிபூரி எல்லாம் 30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு 2 மாத சம்பளத்தை சேர்த்து வச்சு கூட ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துட முடியுமே அப்படிங்கிறது தான் அதில். அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவங்க நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு சார். பிஸ்னஸ் வந்து மினிமம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று நிறையா பேருக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸே பார்க்க தெரியாது. ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்களும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் சேனலில் கூவி வித்த பல பிராண்ட் நம்மகிட்ட கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களாம் சொல்கிறது, சார் 6 மாதம் ஆச்சு, லாஸ்ட்லேயே இருக்கேன், என்ன கேட்டாலுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், மேன் பவர் ஓடி போயிட்டான். கேட்டால் இல்லைங்க நாங்கள் இனிஷியல் சப்போர்ட் தான் பண்ணுவோம், அப்புறம் பண்ண மாட்டோம். இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சார் ஸ்டாஃபை வந்து வேறு ஃப்ரான்ச்சைஸிக்கு மாற்றி விட்டாங்க. ஸோ நிறையா பேர் ஃப்ரான்ச்சைஸி இருக்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சார், ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்டாஃப் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எத்தனை கடைக்கு சார் இவங்களும் ஸ்டாஃப் கொடுப்பாங்க. நமக்கு படுற அதே, நீங்கள் ஓன் பிராண்டுக்கு ஒரு ஸ்டாஃபை தேடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே கஷ்டம் இவங்களும் பட போகிறாங்க. எல்லாருமே இவங்களால் ப்ரொஃபஷனலாக கொடுக்க முடியாது. கம்பெனிலே இருக்க எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபை விட்டு ஒரு நாள் ட்ரெயின் பண்ணுவாங்க, 2 நாள் ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குற ஸ்டாஃப் வந்து அன்ட்ரெயின்டு ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க. அவங்கள இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். பட் இவங்க நிற்க மாட்டாங்க. யாராவது 500 ரூபா 1000 ரூபா கூட கொடுக்குறேன்னா, ஆமாம் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க பார்க்குறான்னு வச்சுங்களேன், டக்குன்னு மூவ் ஆகி போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு திடீர்னு ஷார்ட்டேஜ் ஆனால், நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஆள் கொடுத்துட்டோமே, திருப்பி ஆள் கிடைக்கிறது கஷ்டம், நீங்களே தேடி பாருங்கள், கடைக்கு வெளியே சும்மா போர்டு வைங்க ஆட்கள் தேவை அப்படின்னு. அப்புறம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து எல்லாரும் பெரிய சப்போர்ட் பண்ணல. எல்லா ஃப்ரான்ச்சைஸும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஒரு சில ஃப்ரான்ச்சைஸி நல்லா பண்ணுறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸி வந்து ஒழுங்காக பண்ணலை. அதனால தான் இந்த ஸ்கேமு, இந்த லாஸுக்கான. ஆமாம், ஸ்கேமுங்கிறது நம்ம நீயா நாளில் பேசுகிற மாதிரி சார், 3 லட்சம் வந்துட்டு 10 லட்சத்தை இழுத்துறது. நான் ஏன் ஸ்டூடெண்ட் கதையே உங்களுக்கு சொன்னேன். 3 லட்சம் வந்துட்டு 10 லட்சம் ஆகிடுச்சு. அவங்க ஒரு பிஸ்னஸ் சேனலில் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. நிறையா பேர் இந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்துட்டும் பிஸ்னஸ் சேனலில் பார்த்துட்டும் போகிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியான பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆகலன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், பிஸ்னஸில் பொறுமை வேணும். ஏன் இதை ஃப்ரான்ச்சைஸி எடுத்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. யோசிச்சிருப்பான், போயிருக்கவே மாட்டான், ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கவே மாட்டான். ஓகே, 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு 1 லேக் ப்ராஃபிட் கிடைக்கும், 1 லேக் ஈஸி. இல்லை, அது நம்புறதே முட்டாள்தனம் தான் சார். நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் உள்ள கடைகளை மட்டுமே பார்க்குறாங்க. பிஸ்னஸ் வின்ஸோ இல்லையோ, முதல்ல லொக்கேஷன் வின்ஸ், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் வின்ஸ். ஸோ நல்ல ஓடுற கடைகளை மட்டும் தான் அவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, ஓடாத கடைகளை காட்டுறது இல்லை. இன்னும் நம்மால் ரொம்ப சங்கடப்படுறோம். எனக்கு இன்னும் சென்னையிலேருந்து ஸ்டூடெண்ட் வரதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க, கோயம்புத்தூரில் இருக்கா கிளாஸ் அப்படின்னு. பிஸ்னஸ் பண்ணணும் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டா இதோட அமெரிக்காவிலே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரப்போகிறது இல்லையே. கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவங்க வெளியூரில் போய் மற்ற ஃப்ரான்ச்சைஸி செக் பண்ணணும் சார். அவங்க ஊரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஃப்ரான்ச்சைஸி மட்டும் செக் பண்ணுறாங்க. போனேன், அந்த அண்ணன் நல்லா தான் ஓடுதுன்னாரு, நம்மளும் எடுத்துடலாம், முடிஞ்சது சொல்லி. அப்படி தான் அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிடுறாங்க. அப்படி தான் ட்ராப்புக்குள்ளே மாட்டுறாங்க. இவங்க ஒரு 4 இடம் ட்ராவல் பண்ணி பார்க்கணும். இவங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும், சார் எத்தனை கடை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, எத்தனை கடை மூடினீங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறது 50 கடை திறந்துட்டேன், 100 கடை திறந்துட்டேன்னு. எத்தனை கடை மூடினாங்கன்னே சொல்கிறது இல்லை. ஒரு பிராண்டு வந்து 300 கடை திறந்துச்சுன்னு ஒரு பிஸ்னஸ் சேனலில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, நண்பர் சொன்னார், சார் அவர் 300 கடைக்கு மேலே மூடி இருக்காங்க, அதை வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் 1000 ரீசன் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சொல்ல ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் வெளிநாடு போயிட்டார். நிறையா பேர் சொல்லுவாங்க, வெளிநாடு போனதுனால தான் கடையை விற்கிறாரு. ஃப்ரான்ச்சைஸி நிறைய கைமாற்றி விடுவாங்க. ஆமாங்க சார், பார்த்துருக்கோம். அதை நம்ம பார்க்குறது ஒன்று. இன்னொன்று இல்லை அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம், வேறு ப்ராப்ளம், அதனால் வந்து பிஸ்னஸை வேணாங்கிறாரு. ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து காலியாகும் போது, இல்லை சார் நான் வேணாம் போகிறேங்கிறேன், நீங்கள் ஒரு 3 மாதம் ஹோல்ட் பண்ணுங்கள், நான் கைமாற்றி வரேன்பாங்க. அதே ஆளை வந்து இல்லை செட்டப் ரெடியாக இருக்குங்க, நீங்கள் பாருங்கள் அப்படிம்பாங்க. நம்மளும் கொஞ்சம் எல்லாமே ரெடியாக இருக்குது, பெருசாக வேலை இல்லை, 7 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிற ஃப்ரான்ச்சைஸி ஒரு 2 லட்ச ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேங்கிறாருன்னா கொடுத்துட்டு வாங்கினா நமக்கு அந்த 2 லட்சம் புச்சா எடுத்தோன்னு நினைக்கிறாங்க. முதல்ல யோசிக்கணும், இந்த கடை ஓடாத கடை, இதை பேர் நம்ம தலையில் கட்டுறாங்களே அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் யாருமே யோசிக்கிறது கிடையாது. இன்னும் நிறையா பேர் நான் ஜென்ரலாகவே வந்து ஓன் பிராண்ட் ஆரம்பிகளே பார்க்குறது வந்து, ஒரு கடை மூடினா அந்த இடத்துல இன்னொரு கடை திறக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கடை மறுபடியும் மூடப்படுது. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு என்எஸ்ஆர் ரோட்லேயே வந்து ஒரு தோசை ஷாப்பு பிரமாதமாக போச்சு. இனிஷியலாக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கடை ஓடவே இல்லை, 3 மாதம் ஓடுச்சு. அப்புறம் மார்க்கெட்டிங் நிறுத்துறாங்க, கடை ஓடலை. அப்புறம் கைமாற்றி விடும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, நான் தெரியாமல் அந்த கடையை எடுத்துட்டேன் சார். கைமாற்றி விடும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மாஸ்டர் பிரச்சனை, அதனால நான் அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவர் எடுத்திருக்காரு. உண்மையாகவே அந்த இடத்துல வாக்கினே கிடையாது. மாடியில் படிக்கட்டு ஏறி வரணும், வயசானவங்க ஒன்றும் ஏறுறதில்லை. ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி நீங்கள் வெரைட்டி தோசையெல்லாம் பண்ணும்பொழுது கீழே இருந்தால் தான் ஜனரஞ்சகமாக மக்கள் வந்து எல்லா தரப்பட்டவங்களும் வருவாங்க. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி லொக்கேஷன் வின்ஸ், அப்புறம் தான் பிஸ்னஸ் வின்ஸ். ஆமாம் சார், ஆமாம். ஹோட்டல் விஷயம் பொறுத்த வரைக்கும் இப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ டீ கடையை நீங்கள் கீழே தான் வைக்கணும், ஐஸ்கிரீம் கடையை கீழே தான் வைக்கணும். இப்போ நான் கன்சல்ட்டிங்லேயுமே இந்த அளவுக்கு டீப்பாக தான் போகிறோம். ஓகே சிதம்பரம் சார், அப்போது ஃப்ரான்ச்சைஸி அப்படிங்கிற நல்ல மாடல் தான்.
பட் யார்கிட்ட எடுக்கிறோம், எங்கே எடுக்கிறோம், ஆமாம் சார், ஆமாம். ப்ரூவன் கான்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஸ்கேமில் உழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நல்ல மாடல் வச்சுருக்கோம் யாருமே ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ அதான் பிரச்சனை சார். இப்போ ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிக்கலாக தான் இருக்குங்க சார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த நீயா நானா ஷோக்கு அப்புறம் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஃப்ரான்ச்சைசிக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன சார் நீங்கள் சொல்லுவீங்க? ஃப்ரான்ச்சைசிக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா சார், ஒன்று நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு கடையில் வேலை பார்க்கலாம், அந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம். இது ஒன்று. யூடியூப் பார்த்து பண்ணுறது டேஞ்சர். நிறையா பசங்க வந்திருக்காங்க, சார் ஃப்ரைட் சிக்கன் யூடியூப் பார்த்து போட்டேன் போண்டா மாதிரி வருது, இங்கே எப்படி சார் பக்கா வருது அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கள் ரிவ்யூலே சொன்ன ஒரு விஷயம் தான் அது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் தமிழ்நாட்டில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் மெத்தடில் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ 1 நாள் 2 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் 2 நாளைக்கே எனக்கு டைம் இல்லை, இதனால தான் ஆன்லைன் கிளாஸ் போவாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்கள போய் நீ ஒரு கேஃபேயில் 6 மாதம் வேலை பாரு அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். ஷார்ட்கட்டில் ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம் ட்ரைனிங்கு. நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்லேருந்தே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேசிக்காக ஒரு காஃபி டீனா 1 நாள், அதே மாதிரி ஒரு பபுள் டீ கற்றுக்கணும் அப்படின்னா 1 நாள், ஒரு வேஃபிள்ஸ் கற்றுக்கணுன்னா 1 நாள். சாட் வந்து அவ்வளோ அழகாக நாங்கள் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் 1 நாளில் ஈஸியாக கற்றுக்கலாம். எங்களோட கேஃபே மாடல் பார்த்தீங்கன்னா 2 நாள். இப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இப்போ திருப்பூர்லேருந்து ஒரு பையன் வந்து 5 கிளாஸ் ஜாயின் பண்ணார். ஸோ கேஃபேவை பெருசாக போட போகிறேன் சார், ஸ்டாஃப் எல்லாம் ட்ரெயின் பண்ண போகிறோம். அவரும் அவரோட பிரதரும் வந்திருந்தாங்க. ஸோ 5 கிளாஸ் எடுத்து வந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படின்னா, நான் நிறையா விஷயம் பண்ணணும் சார், என் கடையில் நான் ஜூஸ் போட போகிறேன் சார், காஃபி டீ விற்க போகிறேன், எனது கேஃபேயில் உள்ள எல்லா ஐட்டமும் என் கடைகளில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோர்ஸ் எடுத்து பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. பர்டிகுலராக எனக்கு ஒரு கோர்ஸ் மட்டும் போதும் சார், காஃபி ஷாப் எடுத்துக்கிறேன், ஸ்நாக்ஸ் வெளியே வாங்க போகிறேன், இது போதும் சார்ங்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப டெய்லர் மேடாக நாங்கள் பண்ணித்தரோம். எங்கள் கோர்ஸ் டிசைனே அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். சார் நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு, வை டு சூஸ் இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமி சார்? மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன் சார். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸு குயிக்காக கோர்ஸை முடிக்கிறோம். குயிக்காக கோர்ஸை முடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சரியா இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 8 நாள் கோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, 60,000 ரூபா ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வேறஸ் நாங்கள் அதில் 80% வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வருது. நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நடக்குது. இப்போ ஃப்ரைட் சிக்கன் கோர்ஸ் வரீங்க அப்படின்னா எங்ககிட்ட அந்த ஃப்ளார் வாங்கணும், எங்ககிட்ட கார்ட் வாங்குங்கன்னு சொல்கிற கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் எந்த ப்ராடக்ட்டையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்று, இந்த 8 நாள் பண்ணுற கோர்ஸுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, 8 நாள் கோர்ஸ் வச்சா தான் நீங்கள் 60,000 ரூபா ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியும், ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 50 மொஜித்தோ கற்றுக் கொடுக்குறேங்கிறாங்க. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் மொஹித்தோ. நம்ம ஊரில் நிறையா பேர் சொல்கிறது வந்து மொஜித்தோன்னு வச்சுங்களேன். அப்போ 50 மொஹித்தோ வந்து தேவையே இல்லையே சார். ஒரு க்ரஷ்ஷை ஊற்றுறாங்க, ஸ்ப்ரைட்டை ஊற்றுறாங்க, எலுமிச்சம்பழமும் மென்ட் லீவ்ஸும் போடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4 மொஹித்தோ கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு போதும். 10 நாள் வச்சுக்கிட்டு டெய்லி 4 மொஹித்தோ நான் கற்றுக் கொடுக்குறேன், நாங்கள் 50 மொஹித்தோ கவர் பண்ணுறோம். இதுவும் ஃப்ரான்ச்சைசி குத்து தான். இன்னொன்று, பொருளை பூரா ஏன்ட்ட வாங்குன்னு சொல்கிறது வந்து, இப்போ ஃப்ரான்ச்சைசிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நான் கற்றுக் கொடுப்பேன், மாவு ஏன்ட்ட வாங்கணும். ஒருத்தர் போட்டிருந்தார், நான் வந்து சேலம் தட்டு வச்சு ட்ரைனிங் கொடுக்குறேன், சட்னி ஏன்ட்ட வாங்கணும்னு. எனக்கு புரியவே இல்லை. சட்னி கற்றுக் கொடுக்குறதானே சார் கிளாஸு? ஆமாம் சார். சட்னி கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர் கடை வச்சிருக்காரு. இப்போ நாங்கள் அதனால தான் தனியாக ஒரு அகாடமியாகவே ரன் பண்ணுறோம். இது கடைக்குள்ளே வச்சுட்டு இது பண்ணால் சரியாக வரல அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இது தனியாக ஒரு அகாடமியாகவே ஃபார்ம் பண்ணோம். இனிஷியலாக எங்களோட கேஃபேல நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக எனக்கு கோர்ஸும் ரொம்ப அதிகமானதுனால தனியாக அகாடமியே போட்டுட்டோம். சிதம்பரம் சார், யாரெல்லாம் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணலாம், யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் சார்? அந்த ஓப்பனாக சொல்ல போனால் 0 நாலேஜ் உள்ள எல்லாருக்குமே இது சூட் ஆகும். நம்மளோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ் சார். இப்போ எங்கள்கிட்ட வந்து டென்டிஸ்ட்லாமே வராங்க. ஸோ ஒரு சைடு இன்கம்காக, இல்லை சார் என் கசினை கடையை பார்த்துக்க சொல்ல போகிறேன், அவங்க இன்வெஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டில் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது, நான் வரேன்னு. போலீஸ் வந்திருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி இல்லை சார், எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் வருவாங்க. நிறைய ஹோம் பேக்கர்ஸு, நிறைய பியூட்டிஷியன்ஸு, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு அடிஷ்னல் பிஸ்னஸ் வேணுங்கிறவங்க பல பேர் வந்திருக்காங்க. இன்னொன்று, ஐடி பீப்புளுக்கு எல்லாமே வந்து எங்களோட எல்லா மாடலுமே சூட் ஆகும். பெருசாக உடல் உழைப்பு தேவையில்லாத பிஸ்னஸ் மாடல் தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஒரு காஃபின்னா நீங்கள் பாய்லர் வச்சு போடுறது ரொம்ப சிரமம் சார். ஒரு கேஃபே ரொம்ப ஈஸியான மாடலில் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து நம்ம கேஃபே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட் காம்பினேஷனில் இருக்கும்.
இப்போ நம்மால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஃப்ரோசன் ஃபுட்டா கெடுதலே அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8 கோடி பேர் இருப்பான். நம்ம எல்லாருமே சுத்தமான பசுமாட்டு பால் தான் குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் எங்கே இருக்குது? அவ்வளோ மாடு இருக்கா முதல்ல? இல்லை சார். இப்போ எனக்கு தெரிஞ்சு சார் பாலோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பெட்டர்மே என்ன கேட்டிங்கன்னா. ஓகே சிதம்பரம் சார், ஃப்ரான்ச்சைசினா என்ன, அதில் இருக்கிற இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் பிஸ்னஸ் கோச் மிஸ்டர் சிதம்பரம் சார்கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் ஷரதேவ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி.